மாமா இந்த செக் அம்பாள் காலையில வச்சு கொடுங்க. முதல் கேஸ் கிடைச்சிருக்கிற சம்பளம். இந்த கேஸ்ல இவர் ஜெயிக்கணும். இந்த கேஸ் கொடுத்த அந்த புண்ணியவதை இடி வாழணும். என்ன நட்சத்திரம்? நட்சத்திரம் சினிமா நட்சத்திரம். ஒரு தோராயமா அர்ச்சனை பண்ணிடுங்க. உண்மை நட்சத்திரத்தை கேட்டேன். ஆமா கேட்டேன். கேட்டை ஜேஷ்ட நட்சத்திரம் விருச்சிக ராசி. ஓஹோ தொடுங்க. ஜேஷ்டா நட்சத்திராணாம் விருச்சிக ராசியானாம் யஜமான பூரிதம் தர்சனாம் கரிஷ்யே. ஓகே இது வந்துட்டேன். ஓகே இது வந்துட்டேன்னா என்னது 3 கணக்கா கேட்டேன். ஓட்டடி ஓட்டேன். கேஸ்ல இருக்கிற ஓட்டையத்தான் என்னால அடைக்க முடியும். கவுன்ல இருக்கிற ஓட்டை எல்லாம் என்னால அடைச்சிட்டு இருக்க முடியும். அதெல்லாம் ஓ வேலை. செஞ்சு வை. என்ன இது தச்சிட்ட கேஸ்ல ஜெயிச்சிடுவேளா? ஆமா, எதிர்கட்சி வக்கீல் கிட்ட என் பொண்டாட்டி ஓட்டு போட்டு கொடுத்துட்டான்னு சொல்லிட்டா உடனே அவன் தோத்து போயிடுவான். நான் ஜெயிச்சிருவேன். அப்பா நான் சத்த இங்க வாங்குறேன். என்ன ஒரு தடவை போட்டு காமிச்சிருங்களா? எதுக்குடி? கல்யாணத்தும் போது தச்சது. வேலையே இல்லாம ஆத்திலே உட்காந்துட்டு இருந்தா செத்து பெருத்து போயிருக்கு. சரியில்லைன்னு தையக்காரனை வர சொல்றேன். ஏதேது முதல்ல இருந்து வக்கீலுக்கு இன்னொரு தரம் படிங்கன்னு சொல்லாம போனியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் அப்படியே தான் இருக்கேன். நீ இன்னொரு தரம் பெருக்காம இருந்தா சரி. My lord, புகழின் உச்சியில் இருக்கும் எனது கட்சிக்காரரின் மதிப்பை சிதைக்க வேண்டும் என்பதற்காகவே திட்டமிட்டு எழுதப்பட்ட கட்டுரை இது. This is a calculated character assassination. My lord, எழுத்து சுதந்திரம் இருக்கிறது என்பதற்காக எதை வேண்டுமானாலும் எழுதி விடுவதா? சத்த பொறுத்துக்கோமா. அப்படி என்றால் பொது வாழ்க்கையில் ஈடுபட்டிருப்பவர்களை இப்படிப்பட்ட கீழ்த்தரமான கட்டுரைகளின் மூலம் எளிதாக கேவலப்படுத்தி விடலாமே. No my lord, no. This is a very unhealthy trend and has to be nipped as a bud. சட்டம் இடிக்கிறது. சட்டம் இடிக்கிறது என்ன? So my lord, such indecent voyeurism from the part of the fourth estate cannot be tolerated. Permission granted. Mr. ORS Money, you can proceed. டெய்லி ஆத்துல ரிஹர்சல் கோர்ட்ல நடத்தினே இருக்கு. ஜெயிச்சிரும் இல்ல? என்ன இப்படி பயமுறுத்துற? ஜெயிக்கிற கவலை எங்கிட்ட விட்டுருங்க. டெய்லி பட்டுட்டே இருக்கேனே. அதான் உங்ககிட்ட விட்டுட்டேனே. கண்டிப்பா வேற வைக்கிற பார்க்க மாட்டேன். ஏன்னா நீங்க என் லாயர் மட்டும் இல்ல, யூ ஆர் a good fan and a good friend. La 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 la. பொன்னான மேனி உல்லாசம் கொண்டாடும் ராணி. வந்து பார்த்தேன், எக்கச்சக்கமா இருந்தது. நேக்கே வெக்கமா இருந்தது, அதான் வெளில வந்துட்டேன். அப்படியா? ஆமா, நேத்து கூட சாங் ஷூட்டிங்ல பாதியில சொல்லாம கொள்ளாம போயிட்டீங்களே, ஏன்? அதையும் கேக்குறேன். சாரி. பரவாயில்ல. நேத்து நீங்க மழையில் நனைஞ்சதை பார்த்ததும் நேக்கு சபலம் நானும் நனைஞ்சிட்டேன். என்னது, நீங்களும் நனைஞ்சிட்டீங்களா?
நினைச்சுட்டேன்னா இது ஆத்துல நான் நினைஞ்சேன், அவ ரொம்ப பிகு பண்ணிட்டா, அவளையும் நினைச்சுட்டேன். இப்படி நாங்க நினைச்சதுல குழந்தை வந்துட்டேன். குழந்தை வந்ததும் எங்களுக்கு ஒரே வெக்கமாயி டான்ஸ் எல்லாம் ஆடி அதுக்கப்புறம் பண்ணதுல வழக்கம் இல்லாம கையெல்லாம் சுடுக்கிண்டு. அப்படியா? ஆமாங்க. இத பாருங்க, செட்ல ஒரு ரேப் சீன், வில்லன் புது நடிகர், முதல் நாளே கற்பழிக்கிற சீனாவா கொடுப்பாங்க. ஆக்டிங் ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருக்கணுங்கிறதுக்காக என்ன துரத்தி உதறிட்டாரு. என்ன இப்படி பாக்குறீங்க? உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தா நான் வேணா ரேப் பண்ணட்டுமா? ஐம் சாரி, ஹெல்ப் பண்ணட்டுமா? அவசரத்துல ஸ்பெல்லிங் எல்லாம் மாத்தி போட்டுட்டேன். சொடக்கு கிடக்கு போட்டு விட வேண்டாங்க. உங்களுக்கு எதுக்குங்க கஷ்டம்? நோ, இட் இஸ் தி ப்ளஷர் ஃபார் மீ. என்ன லேட்டு? கழிச்சு போய் வரே, உடம்பு கொண்டு இல்லையே? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ கோர்ட்ல ஒரே ரகலை, தப்பிச்சு வந்ததே தம்புரா முன்னியோன்னு ஆயிடுச்சு. என்னாச்சு? ஒண்ணும் இல்ல, என் கேஸ்ல இருக்கிற ஒரே ஒரு வீக் பாயிண்ட், அதை எதிர்கட்சி வக்கீல் குரங்கா புடிச்சுட்டான், போட்டு உலுக்குன்னு உலுக்கிட்டான். இன்னொரு வக்கீலா இருந்தா திக்கு முக்காடி போயிருப்பான். நீங்க என்ன பண்ணே? 5 மணி ஆயிடுத்து, அட்ஜாயின் பண்ணிட்டா ஆத்துக்கோடி வந்துட்டேன். என்ன கேஸ் ஜெயிக்குமா இல்லையோ? என்னடி இது நீ எப்படி அடிக்கடி கேக்குற? நம்மளே சந்தேகப்பட்டா எப்படி? கண்டிப்பா ஜெயிக்கும். என்னென்ன சொடக்கி விடுறே. ஹலோ அம்மா, யாரது? ப்ரொடக்ஷன் மேனேஜர் லோகு வந்திருக்கேன். இதோ 5 நிமிஷத்துல வந்துடுறேன். 5 நிமிஷமா? யாரது? அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆறுமுகம் வந்திருக்கேம்மா. ரெடியாம்மா? இதோ 5 நிமிஷத்துல வந்துடுறேன். சரிங்கம்மா. அம்மா, யாரது? நான் தான் டைரக்டர் வந்திருக்கிறேன். காமேன். என்னம்மா இது இன்னும் அரைகுறையாவே இருக்கிறீங்க? இதோ 5 நிமிஷத்துக்குள்ள வந்துடுறேன். என்னம்மா 5 நிமிஷம் சொல்லி 25 நிமிஷம் ஆச்சு. உட்கார்ந்துட்டு காலத்து நிமிஷத்துக்கு எவ்வளவு கணக்கு பாத்துக்கிட்டு இருக்காரு. ஏப்பா கிட்டு, உனக்கு மடிச்சார் போட கட்ட தெரியுமா தெரியாதா? அட்வான்ஸ் வாங்கும்போது எல்லாம் தெரியும் சொல்றீங்க. அம்மா கட்டத்துல விடுங்க. மாமா மாமியை போர்வையில போத்திட்டு இருக்கிற மாதிரி நான் கதையை மாத்திக்கிறேன். அது எப்படிங்க சார்? சீன் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க வேண்டாமா? அதை என்கிட்ட விடுங்கம்மா. 10ஆவது போர்வையை போத்தி முழங்கால கீழே தெரியுற மாதிரி செக்கா ஷாட் எடுத்துறேன். நீங்க கொஞ்ச நேரம் இருங்க சார், நான் கட்டிட்டு வந்துடுறேன். சரிம்மா கோவப்படாதீங்க. இது படம் அடுத்த மாசம் தான் ரிலீஸ். அது வரையும் கேட்டுக்கம்மா. அம்மா மெதுவா கேட்டுக்கம்மா, ஒண்ணும் அவசரம் இல்ல. எப்பா கிட்டு, இன்னைக்காவது மடிசார் கட்டுறது கத்துக்கப்பா. வரேன். அம்மா வாசல்ல சேர் போட்டு உட்காந்துருக்கேன். வாங்க சார், ஃப்ளோர்ல உட்காந்து பேசுவோம். காமினி உள்ள இருக்காங்களோ இல்லையோ? உள்ள ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்காங்க. வாங்க. நான் தான் மணி வந்திருக்கேன். ஐயோ, இடிச்சிருச்சா? இல்ல, ஆமா. நீங்க போங்க சார், நான் 5 நிமிஷத்துக்குள்ள வந்துடுறேன். மிஸ்டர் மணி உள்ள வாங்க. வாங்க. எங்க 5 நிமிஷத்துல வர்றது? மணி கணக்காகும். ஐயோ, டக்குன்னு ஷாட் எடுக்கலன்னா என்னுடைய ஐடியாவெல்லாம் வேஸ்ட் ஆகுமே. என்ன கிட்டது? உங்களுக்கு மடிசார் புடவை கட்டி விட தெரியுமான்னு எத்தனை தடவை கேட்டேன். நீங்க தெரியும் சொல்லிட்டு இப்படி கழுத்து இருக்கிறீங்களே. உங்களுக்கு என்ன பிரச்சனை? பாருங்க மிஸ்டர் மணி, பிராமின் கேரக்டர் மடிசார் புடவை கட்டிக்கணும். அருமையான வேஷம்னு நான் ஒத்துக்கிட்டேன். இப்ப இங்க யாருக்குமே மடிசார் புடவை கட்டி விட தெரியல. 1 மணி நேரமா அவசரப்பட்டுக்கிட்டு இருக்கோம். கவலைப்படாதீங்க, உங்க ப்ராப்ளம் சால்வ்ட். ஏன் நீங்களே கட்டி விட போறீங்களா? இல்ல, என் ஒய்ஃப் கட்டி விடுவா. அவங்களுக்கு தெரியுமா? தெரியுமாவா? பிறக்கும் போதே மடிசாரோட தான் பிறந்தா, குளிக்கும் போது மடிசாரோட தான் குளிப்பா, தூங்கும் போது மாத்திரம் நான் சொன்னேங்கிறதுக்கு. சீக்கிரமா போய் உங்களை கூட்டிட்டு வாங்க. இப்பவே வா. கிட்டு, இவரை நம்ம வண்டியில அனுப்புங்க. என்னத்துக்கு? நான் ஆட்டோ ரிக்ஷால போயிட்டு வந்துடுறேன். என்னங்க இது? கிட்டு சீக்கிரமா போங்க. என்னத்துக்கு? நான் ஆட்டோலயே போயிருப்பேன். ஏன் மாமி, வடா நன்னா வெளுப்பா வருமா இல்லையோ? தும்பப்பூ மாதிரி நன்னா வெளுப்பா வருண்டி. நீ ஏன் மனசை போட்டு அழுத்திக்கிற? இல்ல விட்டு கொக்கிடா பாத்துக்கார கப்பல் மாதிரி காரணம் வராதுடி. மாடியில் என்னடி பண்ற? சட்டு மாடி, சட்டு மாடி. ஏன் இப்படி கத்துறே? சட்டு உள்ள வந்து சொல்லுங்க. கொஞ்சம் இருங்க சார், அது வந்துடுறேன். ஏன் இப்படி ஓடி வர? என்னடி இது? இப்ப போய் கையில மாவெல்லாம் பசிட்டு நிக்கிற?
படம் பேழிச்ச மாவு பிசையாம என்ன பண்றது? சரி சட்டு கை அலம்பிட்டு புறப்படு. எங்கண்ணா? ஆமா, யாரோட கார் இது? கேள்வி எல்லாம் கேப்பையா? இது காமெடியோட காரு. யாரது? சினிமா ஸ்டார் காமெடியோட கார்? ஆமா. அதுலயே உட்காந்து வந்து இல்ல பம்பர் பிடிச்சுன்னு ஓடி வந்தேன். சத்த சும்மா இருக்கேடா. நீ இப்ப என்ன பண்ற? இந்த மடி சார் அவுத்து போட்டுட்டு சட்னு ஒரு 6 கஜம் புடவை கட்டினு வா. இந்த புடவைக்கு என்ன குறைச்சல்? வெளியில போறச்சே மடிசார கட்டின்னு போக வேண்டாம். 6 கஜம் புடவை கட்டின்னு வா. ஆனாலும் ஆம்பளை ரொம்ப பறக்குறாடி. சீக்கிரமா போயிட்டு வந்துறேன். ஆமா, மாமி இதெல்லாம் புரிஞ்சு வச்சிருவா. நீ வா. மாமி உங்களுக்கு ஒண்ணும் சிரமம் இல்லையே? ஒண்ணும் சிரமம் இல்ல. நீ வாங்க. எனக்கு ஒண்ணும் சிரமமே இல்லடி. நீ போயிட்டு வா. போ. வா தாண்டி வா. ஐயோ, என்ன வடலாம் பாழாயிருது. மாமி காக்கா வர அதெல்லாம் சூடு வச்சுட்டு வா. நீ போ புடவை கட்டினா. நல்ல புடவை கட்டிக்கா. ஐயோ, காமெடி நல்லா பழகுறா. 6 கஜம் வந்து சொல்றேனே. ஐயோ ஐயோ, நான் காமினிய பாக்கணுமே. காமினி காமினி. என்னடி தடிக்கு விட்டுருதா? அச்சோ, செருப்பு அறந்துருக்குண்ணா. கர்மண்டாப்பா, உனக்குன்னு ஏதாவது நடக்குமே. இப்ப என்ன பண்றது? இப்ப என்ன பண்றது? அவுத்து விட்டுட்டு வா, இங்கே இருக்கட்டும். சட்டு வா, செருப்பு அவுக்கு 1/2 மணி நேரம். வா வா வா. இதான் என் ஒய்ஃப். ஏதோ புடவை கட்டி விடணும்னு சொன்னார். உங்க ஆத்துல நீங்க புடவையே கட்டிக்க மாட்டீங்களா? இல்லன்னா புருஷா மாதிரி பேஷனா பேண்ட் ஷர்ட் போட்டு போல. அது சொல்ல புடவை கட்டிக்க தெரியும், ஆனா இந்த மடிசார் புடவை தான் கட்டிக்க தெரியாது. அதுக்குதான் எங்களாலே நிறைய பேருக்கு மடிசார் புடவை கட்டிக்க தெரியாது. வாய்க்கிழிய பேசுவாரே, இவர் மட்டும் என்னவா பஞ்ச கச்சம் கட்டிக்க தெரியுமான்னு கேளுங்க. அமாவாசை வந்துடுத்துனா போதும், எங்க ஆத்துல ஒரே ரகதான். காஸ்டியூமர் கிட்டவுக்கே கட்டி விட தெரியலையே. யாரு? இவர்தான். ஐயே, என்ன புருஷாலா புடவை கட்டி விடுவா? அதெல்லாம் நோக்க என்னத்துக்கு? நீ கட்டி விடு. வா கட்டி விடு. இது நீதான் இதானே? கிட்டு, நீங்க கொஞ்ச நேரம் வெளியே இருங்க. மிஸ்டர் மணி, நான் இங்க உட்காந்துக்கிறேன். நான் பாக்கல. டோன்ட் வரி. மரவா உட்காந்துக்கோங்க. அந்த பக்கம் திரும்பி உட்காந்துக்கோங்க. சரி. ஆமா, என்ன கட்டு? ஸ்மார்ட்டா கட்டா வைஷ்ணவா கட்டா? தெரியாதே. அது ஐயர் கட்டா ஐயங்கார் கட்டான்னு கேக்குறேன் என் ஒய்ஃப். அதெல்லாம் எனக்கு தெரியாது. இந்த படத்துல என் பேரு விசாலம். அப்ப ஸ்மார்ட்டா கட்டுதான். என்ன நான் சொன்ன சரிதானே? சரி, வியாக்கியானம் பண்ணிட்டு இருக்காம ஷர்ட்னு கட்டி விடுறே. அதை எடுத்துருங்க. என்ன பாவாடை கட்டின்னு இருக்கே? பாவாடை மேல மடிசார் புடவை கட்டிக்க முடியாது. அதையும் எடுத்துருங்க. கட்டி முடிச்சாச்சா? சத்தி இருங்க. பேஷா இருக்கு. அசப்புல எங்க அத்தை பொண்ணு ஜானகி மாதிரியே இருக்கு. என் கண்ணே பற்றும் போல இருக்கு.